வாழ்க்கைங்கிறது நமக்கு சில காலம்தான். ஆனால் அதை வாழ்ந்துட்டு போவோமேன்னு எத்தனை பேர் இருக்கோம்? படைச்சவன் கண்ணை மூடி கண்ணை திறக்கிற நேரம், அதாவது கண்ணை திறந்துட்டு கண்ணை மூடுற நேரம் தான் நமக்கு வாழ்க்கை. அதாவது ஒரு நொடி அவனுக்கு கணக்கு இருக்கலாம். அது நொடி, அவனுடைய நொடி கணக்குலையுமே பல புள்ளிகளில் ஒன்றா தான் நம்ம இருப்போம். ஆனால் நம்ம என்னென்னத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்கிறோம். நேற்று நடந்தது, முந்தாள் நடந்தது, நம்ம ஜென்மாவில் நடந்தது, அப்பா அம்மா செஞ்சது எல்லாத்தையும் போட்டு சுமந்து இந்த மனசை ரொம்ப வெயிட் ஆக்கி, இந்த மனசினுடைய வெயிட்டுனால உடம்புல உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் பாதிக்குது. முதல்ல எது பாதிக்கும்? முதல்ல இதயம் பாதிக்கும். அப்புறம் இதயத்துலேருந்து ரத்தம் எல்லா இடத்துக்கும் போகிறதுனால எல்லா இடங்களுமே அங்கங்கே பாதிக்கும். அது ரிலேட்டடாக எதெல்லாம் எந்த உறுப்பு இருக்கோ அந்த உறுப்பெல்லாம் பாதிக்கும். பாருங்களேன், ஒன்றுமே இல்லாத விஷயம் நம்ம சுமக்கிறோம். அதாவது ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொன்னால் அது என்ன ஒன்றும் மறக்க கற்றுக்கணும், இல்லை அதை தூக்கி போட்டுட்டு அடுத்த பிரச்சனைக்கு போக கற்றுக்கணும், இல்லை ஒரு சந்தோஷத்தை நோக்கி போகிறது. அப்படின்னா அந்த மாதிரி யாரும் இருக்கிறது இல்லை, பிரச்சனைக்குள்ளேயே இருக்கிறது. சரி, பிரச்சனையை மாற்றிட முடியுமா? கண்டிப்பாக மாற்ற முடியாது. எப்படி நடக்கணுமோ அது அப்படித்தான் நடக்கும். அதை விட்டு வெளியேற முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்மளை தான் என்ன பண்ணணும்? மாற்றிக்கிற ரெடியாக இருக்கணும். பிரச்சனைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்குள்ளேயோ உள்ளுக்குள்ளேயோ கிடையாது, எல்லாமே வெளி பிரச்சனைகள் தான். அது என்ன அலைகளாக இருந்தால் கூட வெளியிலேருந்து வர்றது தான். ஒரு வீட்டு பிரச்சனையா, குடும்ப பிரச்சனையா, காதல் பிரச்சனையா, அன்பு பிரச்சனையா, எல்லா பிரச்சனைகளும் வெளியிலேருந்து வருது. ஜஸ்ட்டு நமக்குள்ள கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் அமைதியாக இருந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அந்த பிரச்சனைக்கு நமக்கு சம்மந்தமே இருக்காது. அது நமக்கு வெளியில் இருக்கும், ஆனால் நம்ம வேறையாக இருப்போம். ஸோ ஈஸியாக நம்ம பிரச்சனை என்ன பண்ணிக்கலாம்? நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம அப்படி அவாய்ட் பண்ண முடியாத நிலையில் நிறைய நேரம் இருக்கும். இப்போ தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு செடி படுறதுக்கு ஒரு கம்பு குச்சி வேணுங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்? முத்ரா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பயன்படுத்துகிறோம். முத்ராங்கிறது உங்களுக்கு ஏற்கனவே நல்லாவே தெரியும். விரல்களை தொட்டு பண்ணுறது, அல்லது நம்ம உடம்பே ஒரு அடையாளமாக. இப்போ உதாரணத்துக்கு இப்போ நம்ம உடம்பு நம்ம ஸ்ட்ரைட்டாக நிற்கிறோம், நம்மளால் என்ன பண்ண முடியும்? சிங்கம் மாதிரி அப்படி ஒரு போஸ் கொடுக்க முடியும், புலி மாதிரி ஒரு போஸ் கொடுக்க முடியும், ஏன் டாக்கு மாதிரி கூட கத்த முடியும், பாம்பு மாதிரி கூட நெளிய முடியும். சரி, நமக்கு எல்லா இதுவுமே இருக்குது. அந்த மாதிரி அசைவுகளை கொடுத்து நம்ம உடம்பை அசைச்சிக்கலாம். இன்னொன்று முத்ராங்கிறது விரல்களில் நம்ம செய்யக்கூடிய பவர். இதில் பார்த்திங்கன்னா நம்ம விரல்களில் ஒவ்வொரு விரலுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கிறத நான் பேசிக்கிட்டே வரேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த நடு விரல் இருக்குது பாருங்கள், பாம்பு விரல்னு சொல்லுவாங்க. அதுக்குன்னு ஒரு தனி பவர் இருக்குது. அது என்ன பவர்னால், நம்ம என்னெல்லாம் வெயிட்டாக உள்ளே வச்சுருக்கிறோமோ அந்த வெயிட்டை பூரா ஈஸியாக காலி பண்ணிடும். நம்ம தியானம் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு அந்த நடு பாம்பு விரலையும் முனியவும் நம்மளுடைய பெருவிரல் முனியும் பிடிச்சிக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் இருந்தாலே போதும், மனசில் உள்ள எல்லா பாரமும் குறைஞ்சிரும். உடம்பே வெயிட் ரொம்ப குறைஞ்சிரும். பாருங்களேன், ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நம்ம முட்டுக்கால் வலி இருந்தால் கூட ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். ஆனால் யாரும் அரை மணி நேரம் உட்காந்து செய்கிறது இல்லை. அது செய்யணும். அது செஞ்சோம்னா தான் என்ன ஆகும்? அதனுடைய பவர் நமக்கு என்ன ஆகும்? கிடைக்கும். ஸோ நான் ஏற்கனவே பேசினேன். என்ன பேசினேன்? பெருவிரலை பற்றி கொஞ்சம் பேசினேன், அப்புறம் ஆள்காட்டு பெருவை பற்றி பேசினேன். இப்போ உங்களுக்கு நடுவர், அப்புறம் மோது விரலையும் சுண்டு விரலை பற்றி நான் பேசினேன். இப்போ இந்த ஆகாய விரல் அப்படின்னு சொல்கிறது, ஏன் ஆகாயன்னு சொல்கிறோம்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் அது நடு பாகத்தில் வரும். நம்ம உடம்பில் நம்ம நெருப்புன்னு நம்ம சொல்லுவோம். அந்த நெருப்பு எங்கேருந்து வருதுன்னா வெளியிலேருந்து வருது. வெளியிலேருந்து வர நெருப்பு உள்ளே நம்ம அப்பண்டிக்ஸ் சொல்லக்கூடிய அந்த ட்ரிபிள் வாமுங்க சொல்லக்கூடிய பகுதி என்ன பண்ணுதுன்னா, அந்த நெருப்பெல்லாம் உள்ளே வாங்கி நம்ம உடம்புக்குள்ளே 3 பகுதியாக கொடுக்குது. இந்த வெளியிலேருந்து வர நெருப்பு இருக்குது பாருங்கள், அதுக்கு பேர் தான் பெரிகார்டியம். அதாவது பெரிகார்டியங்கிறது வெளியில் உள்ள உரை. அந்த உரை என்ன பண்ணுதுன்னா, இந்த பிரபஞ்சத்தில் உள்ள நெருப்பை வாங்கி நம்ம உடம்புக்குள்ளே அனுப்பும். அந்த நெருப்பு தான் நம்ம உடம்பை சம லெவலில் கரெக்டாக கொண்டு வரும். நம்ம சாப்பிட்றதுல ஏற்படுற நெருப்போ அல்லது மற்ற மனசில் ஏற்படுற வெறுப்பினால் ஏற்படுற நெருப்போ நம்மளை நம்ம உடம்பை சரி பண்ணாது. இந்த பிரபஞ்சத்துலேருந்து வரக்கூடிய நெருப்பு தான் நம்ம உடம்பை சரி பண்ணணும். ஸோ அந்த நெருப்பு எது வழியாக வருதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த நடுவிரல் வழியாக தான் நம்ம உடம்புக்குள்ளே வரும். இந்த உடம்புக்குள்ள அப்படி வரக்கூடிய அந்த நெருப்பை நம்மளுடைய அப்பண்டிக்ஸ் சொல்லக்கூடிய ட்ரிபிள் வாமர் உள்ளே வாங்கி ஆக்கல், காத்தல், அழித்தல்ங்கிற பகுதிகளுக்கு அனுப்பி நம்ம உடம்பு அழகாக மெயின்டைன் பண்ணுது. ஸோ இந்த நடுவிரலை நம்ம பிடிக்கிறப்போ ஒன்று என்ன ஆகுதுன்னா, மனம் எம்டி ஆகுது. மனம் மட்டும் இல்லை, உடலில் உள்ள தேங்கி நிற்கிற பொருள்கள்லாம் என்ன ஆகுதுன்னா எம்டி ஆகும். எல்லாத்தையும் காலி பண்ணுறதுக்கு என்ன செய்யணுமோ உடம்பு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கும். அப்புறம் நம்ம அபான முத்திராவோ கழிவு முத்திராவோ அந்த மாதிரி முத்திராக்கள் போட்டோம்னா அந்த கழிவுகள் என்ன மாறும்? உடம்பு விட்டு வெளியேறிடும். பட் அது எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி அதெல்லாம் நம்ம ஒதுக்கணுமோ அதெல்லாம் ஒதுக்கி அழகாக பண்ணி வச்சிடணும். இந்த ஆகாய முத்திராங்கிறது, ஆகாய முத்திரான்னா அந்த நடுவிரலையும் பெருவிரலையும் தொடுறது தான். திருப்பி சொல்கிறேன், ஏன் அப்படி சொன்னால் இது ரொம்ப முக்கியமான முத்திரா. 40 நிமிஷமோ அரை மணி நேரமோ நீங்கள் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா
ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு தடவை முதல்ல உங்கள் சுவாசத்தை கவனிக்கலாம், அதுக்கப்புறம் உங்கள் ஆகாயத்தை கவனிக்கலாம், அதுக்கப்புறம் இந்த விரல்கள் உங்கள் உடல் உடம்புக்குள்ளே நீங்கள் கவனிக்கலாம், அதுக்கப்புறம் எந்த இடத்துல பிரச்சனை இருக்கோ அந்த இடத்துலையே கவனிக்கலாம். ஸோ இது இந்த வியாதி தான் தீரும் அந்த வியாதி தீரும் கிடையாது, பல வியாதிகள் இதில் தீரும். ஏன்னா எல்லா வியாதிகளுக்கும் அடிப்படையாக பார்த்திங்கன்னா நம்ம மனசு தான். அதனால் அந்த மனசு உள்ள பாரம் குறைஞ்சாலே மீதி எல்லா பாரங்களும் குறைஞ்சிரும். மனிதன் தேவையில்லாத நிறைய விஷயங்கள் நம்ம அதாவது நமக்கு பிரச்சனையே இல்லாட்டாலும் நம்ம உடம்பு டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க. அதாவது 2 டபுள் ஸ்டாண்டர்டு, ஆண் சக்தி உள்ளே இருக்குது, பெண் சக்தி இருக்குது. இப்போ ஆண் சக்தி எம்டியாக இருந்தால் பெண் சக்தி இருக்கும், பெண் சக்தி எம்டியாக இருந்தால் ஆண் சக்தி இருக்கும். இப்படி மாற்றி மாற்றி இழுத்து நம்ம உடம்பு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் ஏதாவது பிரச்சனைக்கு ஆட்படுத்திடுறாங்க. நம்ம உள்ள பிரச்சனையை ஒன்று நம்மளாக என்ன பண்ணிக்கணும், தீர்த்துக்கணும். இல்லை நம்ம மனசில் தெளிவாக ஏற்படி இந்த பிரச்சனை மாறிடும், இதுவும் கடந்து போகும், இதுவும் மாறி போகும்னு சொல்லிட்டு அப்படியாவது நினச்சி மாற்றணும். 2 முடியலையா, ஏதாவது ஒரு ஆசனா இல்லை வெளியில் போயிட்டு வர்றது அந்த மாதிரி இருக்கணும். அதுவும் முடியலையா, ஜஸ்ட்டு நடுவரலையும் நம்மளுடைய பெருவரலையும் டச் பண்ணி ஆகாயமுத்திர மாதிரி அதை போட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அது ரிலீஸ் ஆகும். ஸோ அது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது பண்ணலாம். இதெல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் தியானம் தெரிஞ்சதுன்னா ஒரு 5 நிமிஷம் தியானம் பண்ணோம்னா ரீ எனர்ஜி நம்ம புதுசாக எனர்ஜியில் என்ன பண்ணிக்கலாம், உள்வாங்கிக்கலாம். அது ரொம்ப ஈஸியானது. நம்ம சிம்பிளாக நம்ம ஆகாய விரல்னு சொல்லுவோம் அல்லது நடுவிரல்னு சொல்லுவோம். இந்த நடுவிரலுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்களேன். நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை உங்களுக்கு தீர்க்க முடியல, மனசு ரொம்ப குழப்பமாக இருக்குது, விடிய யோசிச்சு முடிவு தெரியல, நீங்கள் இதை ஒரு 20 நிமிஷமோ 25 நிமிஷமோ போட்டுட்டு அது என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனைக்கு நீங்கள் தீர்வு எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஈஸியாக அந்த பிரச்சனை தீர்ந்து போயிடும். இந்த உலகத்தில் தீராத பிரச்சனையே ஒன்றும் இல்லை, எல்லாமே போகிறது, எல்லாமே மாறி போகிறது தான். முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. மாற்றம் மட்டும்தான் இங்கே இருக்குது, வேறு ஒன்றுமே இல்லை. இது எல்லாமே ஈஸி தான். ஸோ மறப்போம் மன்னிப்போங்கிற மாதிரி நமக்கே மறக்கணும். நம்மளே நமக்குள்ளேயே நம்ம விஷயங்களை மன்னிச்சுக்கிட்டு இந்த ஆகாய முத்திரை போட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் உடம்புல நல்ல ஸ்பேஸ் பெருகும், ஒரு அமைதி பெருகும், ஒரு ஆனந்தமும் கண்டிப்பாக பெருகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.